சென்னை மாநகராட்சி நெற்குன்றம் 145வது வார்டு அதிமுக மாமன்ற கவுன்சிலர் சத்யநாதன் தங்கள் பகுதி மக்களுடன் இணைந்து மதுரவாயில் உள்ள துணை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து புகார் மனு அளித்தார். சமீபத்தில் அவர் வெளியிட்ட முகநூல் பதிவு ஒன்றில் நெற்குன்றத்தை சார்ந்த திமுக நிர்வாகி ஒருவர் ஆபாசமாக கமாண்ட் செய்தது தொடர்பாக இந்த புகார் மனு கோயம்பேடு காவல் மாவட்ட துணை ஆணையர் அதிவீர பாண்டியனிடம் புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கவுன்சிலர் சத்யநாதன், கவுன்சிலர் ஆகிய என்னை சமூக வலைதளத்தில் தகாத வார்த்தைகள் பேசியவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் இருக்கிறது என்றால் சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமை இருக்கும்? குறிப்பாக என்னை தகாத வார்த்தைகளில் முகநூல் பக்கத்தில் திட்டிய நபர் இந்த தொகுதியின் முக்கிய புள்ளி ஒருவர் காப்பாற்றுகிறார். இதுவே அதிமுக நிர்வாகியாக இருந்தால் இதுபோல பதிவிட்ட நபர் உடனடியாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பார். ஆனால் இவர்கள் அந்த நபரை காப்பாற்ற பார்க்கிறார்கள். இதுதான் திமுக என்று தனது பேட்டியில் தெரிவித்தார். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சேர்ந்த அனைவருக்கும் முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்றேன். ஏன்னா மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது ஊடகத்துறையினரும் பத்திரிகை துறையினரும் மட்டும்தான். நீங்க நினைச்சா மட்டும்தான் மக்களுக்கு என்ன உண்மைகளோ அதை கொண்டு செல்வீங்க. அந்த அடிப்படையில் இப்போ நீங்க வந்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தெரியாது எதற்காக இப்போது நான் உங்களுக்கு இந்த பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னா, கடந்த வாரம் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்வில் கடந்த புதன்கிழமை மரியாதைக்குரிய கோட்டாட்சியர் அவர்களிடத்துல என்னுடைய 145வது வார்டில் மக்களுக்கு தேவையான கிராம நத்த பட்டா கணினி மயமாக்கப்படலை, மக்களுக்கு பட்டா வழங்கலன்னு சொல்லி பொதுமக்கள் என்னை அழைத்ததின் பேரில், நல்லா கேட்டுங்க, பொதுமக்கள் என்னை அழைத்ததின் பேரில் அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் என்னுடைய மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட அதிகாரிகளிடத்துல போயிட்டு மனு கொடுத்தோம். மனு கொடுத்துட்டு நாங்க அதிகாரிங்க வந்து மனு கொடுங்க, நாங்க செஞ்சு தரோம், அதோட நாங்க வந்துட்டோம். அதற்கு நெற்குன்ற பகுதியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை வட்ட செயலாளர் என்பவர் ஒருவர் வந்து முகநூல் பதிவுல மிகவும் கேவலமாக ஆபாச வார்த்தையில இத பாருங்க, இந்த பதிவை போட்டிருக்கார். இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான பதிவை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாமன்ற உறுப்பினரை இவ்வளவு கீழ்த்தரமா இந்த பதிவை போட்டிருக்காரு. சரி, பதிவை போட்டாரு, அது வரைக்கும் நானும் சரி பரவாயில்ல, அவரு யாரோ நம்மளை பாராட்டுவாங்க, அவர் கொடுத்த இது வந்து ஒரு பாராட்டா நினைச்சு நானும் விட்டுடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பொதுமக்கள் மறுநாள் வேலைக்காம இதை பார்த்துட்டு மாலை போயிட்டு கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. கோயம்பேடு காவல் ஆய்வாளர் அவர்கள், மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர், கண்ணியமிக்க காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக்கொண்டு நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்றார். அது வரைக்கும் நான் இதில் தலையே இடல. பொதுமக்கள் அவர்களாக முடிவெடுத்தாங்க, அவங்களாக புகார் கொடுத்தாங்க. ஆனால் அதற்கு பிறகாக பொதுமக்கள் போய் கேட்கும் போது கொடுத்த புகாருக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கல, சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கல. 3 நாட்கள் அலக்கழிக்கிறாங்க. பொதுமக்களும் அலக்கழிச்சதின் காரணமாக இன்று நான் மரியாதைக்குரிய சென்னை மாநகர ஆணையர் அவர்களை சந்தித்து அங்க புகார் கொடுக்க வேண்டும் என்று புறப்படும் போது மரியாதைக்குரிய காவல்துறை டிசி அவர்கள்கிட்ட இருந்து எனக்கு தொலைபேசி வாயிலாக போன் பண்ணி இங்க வந்து நீங்க எதா இருந்தாலும் புகார் கொடுங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்து புகார் கொடுத்தோம். மரியாதைக்குரிய டிசி சார் அவங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதன் பிறகாக சட்ட ரீதியாக எங்களுடைய நடவடிக்கை இருக்கும். நாங்கள் கண்ணியமிக்க என்றுமே சட்டத்தின்படி தான் நாங்கள் நடப்போம். சட்டத்தின்படி மட்டும்தான் நாங்கள் நடப்போம். ஏன்னா நாங்கள் வந்த வழி அப்படி. மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில, ஐயா எடப்பாடி அவர்கள் வழியில இன்னைக்கு நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம், மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால நாங்கள் சட்டத்தை மட்டுமே நம்புறோம். இப்போ நாங்க சட்டத்தை நம்பிதான் போறோம், சட்ட ரீதியாக தான் நடவடிக்கை எடுக்கிறோம். ஆனா காவல்துறைய தன்னுடைய கடமை செய்ய விடாமல் அவர்களை கை கட்டி போற வைக்கிறது இந்த தொகுதியில் இருக்கிற ஒரு முக்கிய புள்ளி, ஒரு முக்கிய பிரமுகர். இப்படியாக ஆபாச வார்த்தைகளை போடக்கூடிய இந்த நபர்களை அவர் சப்போர்ட் பண்ணுகிறாருன்னா அப்ப அவரோட தரத்தை நீங்களே புரிஞ்சுக்கலாம். இப்ப ஏற்பட்ட ஆளுக்கெல்லாம் வந்து இதே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல யாருன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை போட்டிருந்தா அவர்கள்லாம் அடுத்த கணமே கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருப்பாங்க. அவர் வந்து காப்பாற்றணும்னு நினைச்சு அவருக்கு பின்னாடி வந்து பின்புலமா இருந்து செயல்படும் போது குற்றங்கள் என்னைக்கு கடுமையாக, தண்டனைகள் என்னைக்கு கடுமையாக்கப்படுதோ
அப்பதான் குற்றங்கள் குறையும். குற்றவாளிகளுக்கு எப்படி இப்படி தொலை போறாங்களோ நிச்சயமாக குற்றவாளிகள் வந்து பெருகின்னு தான் போவாங்க. நீங்க கேள்வி எதனா தான் கேட்கலாங்க. முக்கிய பிரமுகர் அரசியல் பிரமுகர் அவர்களுக்கு துணை கொண்டு அது காவல்துறை ஆய்வாளருக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். வேற எப்படி வேலைக்காமானிக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு தொலைக்காட்சிக்கும் பத்திரிகைக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காவல் ஆய்வாளர் கூப்பிடுறாரு, இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு காவல் நிலையத்துக்கு வரல. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு மக்கள் பிரதிநிதியே நம்ம இந்த மாதிரி ஆபாச சொற்கள்ல நம்ம வந்து போடும்போது நம்மளுக்கு எந்த நடவடிக்கை இல்லைன்னும் போது சாதாரண பப்ளிக்கோட நிலைமை என்ன? அவர் யார வேணாலும் எப்படி வேணாலும் அவர் ஆபாசமா எப்படி வேணாலும் சித்தரிச்சு போடுவாரு. அவரு கூப்பிட்டு கூட இது வரைக்கும் அவர் மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப நடவடிக்கை எடுக்கலாம் அவருக்கு அழுத்தம் கொடுத்தது யாரு? இந்த தொகுதி இருக்கிற அந்த முக்கிய பிரமுகர் யாரு? ஊடகத்துறை. உங்களையே பார்த்து நான் கேட்கிறேன், காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்களே கேளுங்க. நீங்க தான் கேட்கணும். நான் நீதிமன்றத்துக்கு போவேன். அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. புகார் கொடுத்தவங்களை வச்சு அவங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க. சட்ட ரீதியாக தான் நாங்க பேஸ் பண்ணுவோம். நாங்க சட்டத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள். சட்டத்தை வளைக்கலாமே தவிர யாராலும் உடைக்க முடியாது என்பதுல தீர்க்கமான நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள் சட்டத்தின் மீது நம்பிக்கை வச்சு நிச்சயமா அந்த குற்றவாளிக்கு இவ்வளவு ஆபாச வார்த்தைகளை பதிவிட்ட அந்த குற்றவாளிக்கு நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாக நிச்சயமாக நாங்க வந்து நீதிமன்றத்தை அணுகி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்போம் என்பதை ஊடகத்துறையினர் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். எப்போதும்